புஸ் புஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ். சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ 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 லோ பாத்தீங்களா எப்படி 65 வாட் இப்போ தலைகீழ தெரியுதா? ஆமா, எல்லாரும் தலைகீழ திருப்பி பாருங்க. தலைகீழ மாத்திடுச்சு சார்ஜர் இண்டஸ்ட்ரியே. இது வேற லெவல்ல இருக்கே. எப்படி போட்டாலும் எதையாவது சொல்றாங்க இவன். என்னடா இது தம் தூண்டா இருக்கு. ஆக்சுவலா கேன் சார்ஜரு இப்போ அமேசான்ல பத்தியா செம்ம ஃபேமஸா இருக்கு. கேன் சார்ஜரை பத்தி தான் அதிகமா நிறைய பேர் வந்து அது என்ன கேன் சார்ஜர்? கேன் சார்ஜர்னா கேலியம் நைட்ரேட்டுங்க. எஸ், இந்த கேலியம் நைட்ரேட்னால சில அட்வான்டேஜஸ்லாம் இருக்கு. என்ன மாதிரி அட்வான்டேஜஸ்? அதாவது இன்க்ரீஸ்டு எஃபிஷியன்சி. ஆமா, அதாவது இந்த கேலியம் நைட்ரேட்னால நிறைய எலக்ட்ரான்ஸை வந்து தள்ள முடியுமா சிலிக்கானோட கம்பேர் பண்ண. அது ஏன்னா கேலியம் நைட்ரேட் டிரான்சிஸ்டர்ல யூஸ் பண்றாங்க. ஆமா, டிரான்சிஸ்டர்னா வந்து அப் டவுன் ஆன் ஆஃப் இந்த மாதிரி ஸ்விட்ச் அப்படிங்கிற zeros and ones ஸ்விட்ச் இல்ல. ஸோ அதில் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுது, ஃப்ரீக்வன்சியை வந்து இன்னும் ஃபாஸ்டரா zeros and ones, அதாவது ஹை என்ன நம்ம சொல்லுவோம் கிகாஹெர்ட்ஸ்ல எத்தனை தடவை என்ன 0 1 போக சொல்லுவேன், நான் சூடாயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சூடாக ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி ஆகாம நிறைய தடவை இது போகுமா. இங்க ஒரு பேசிக்கா சொல்லணும்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் ஒன்று, ரெண்டாவது சைஸ் கம்மி, சைஸ் சின்ன, ஹீட்டிங்கும் கம்மி. அதுதான் இதோட அட்வான்டேஜ். நார்மலா கன்வென்ஷனல்னா எதுனா சிலிக்காவுக்கு பைபிள் கம்ப்ளீட் ஆல்டர்னேட்டா வரல, சப் ப்ராடக்ட் மாதிரி வந்திருக்காப்ல. நானும் கூட சேர்ந்து வேலை செய்யறேன். இப்ப பாரு சிலிக்கா, நீ இனிமே கஷ்டப்பட மாட்டேன், நானும் இருக்கேன். ஆமா, நான் இருக்கேன், கவலைப்படாத. நீ வந்து ரொம்ப நேரம் யூஸ் பண்ணலாம். அதே சமயத்துல நிறைய பவர் இதுல வந்து ஈஸியா டிரைவ் பண்ண முடியும். ஆக்சுவலா என்ன பார்த்தேன்னா, இந்த 65 வாட் சார்ஜர் நார்மலா இப்ப இவங்க வந்து 1899 இதை விற்கிறாங்க போல. இதுவே சும்மா நீ கூகுள் பண்ணி பாக்குறேன்னு கேலியம் நைட்ரேட் சார்ஜர்னு எப்படி போட்டிருக்காங்கன்னா, பொதுவாகவே ஒரு 1700க்கு அமேசானுக்கு கிடைக்குங்க அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஆனா அதே அமேசான்ல கேன்னா 2600ங்க அந்த மாதிரிலாம் நீ பார்த்துருக்கலாம். கேன்னா கொஞ்சம் காஸ்ட்லியா வருது. ஆமா ஆமா, கேன் சார்ஜர் அது 1899. ஸோ கேன்னா கொஞ்சம் காஸ்ட்லியரா வருது, ஏன்னா அது இப்போ நியூ டெக்னாலஜி இல்லையா. ஆமா, 65 வாட் கேன் சார்ஜர் எப்படி இருக்கு, நிஜமாவே எப்படி வேலை செய்யுது. ஏன்னா இந்த சார்ஜர் வச்சுடா லேப்டாப் சார்ஜ் பண்ணி பார்த்தேன். அதேதான் பாத்தீங்களா, கனெக்ட் பண்ணிட்டோம். அது என்ன சொல்லுதுன்னா 9.3 வோல்ட் ஆண்டா, சரி 1.72 ஆம்ஸ் ஆண்டா. ஓஹோ, அதில் தான் இப்போ டிரைவ் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா இந்த ஃபோன் 25 வாட் தான் மேக்ஸிமம் சார்ஜ். இது எந்த ஃபோன் அப்படிங்கிறது இங்கே பார்த்தீங்கன்னா இது Flip 6. அடுத்து போக்கோ F6 இதில் நம்ம போடுறோம். இதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட அதே தான் 22 வாட்ஸ். ஆமாம் இல்லையா. அடுத்து இவன் வந்திருக்கான். ஆமாம், இவன் வந்து பெரிய ஆளு தான். இவன் வரான் பாருங்க, 16 வோல்ட். இவன் வேற மாதிரி இன்புட் எடுக்கிறானேடா. 37 வரைக்கும் போகும்னு சொன்னாங்க. 37 வரைக்கும் போறான். ஆமா, 18x2 கிட்டத்தட்ட போறான் அவன். அதான் 37 தான் மேக்ஸிமமா பிக்சல். ஓகே, அப்ப பிக்சல் வந்து இதுல இருந்து அவனோட பிடி வந்து புஷ் பண்றான் 37 வரைக்கும். Proudly Indian is the Lava Blaze X. சவுண்ட் ஹூய் 60%ல இருக்கான் அவன். என்னையா ஆவிடே, படுத்து தூங்குறியாடா லாவா, உன்னை பெருசா நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கோம்டா. நிம்மதி உங்கள் சாய்ஸ். ஏன்னா பொறுமையா கிளைம் ஆகுது. ஏன் ஒரு லாவால சார்ஜிங் மெக்கானிசம் எப்படி தானே பொறுமையா ஆம்ப் கிளைம் ஆயிட்டே இருக்கு பாரு. 10 வாட்ல இருந்து 15 வாட் போயிரும் போல இல்ல. ஆமா, பொறுமையா இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. A few moments later. அப்ப கிட்டத்தட்ட இந்த பையன் வந்து 20 வாட் கிட்ட போயிட்டானே. இப்ப டைப் ஏல இருந்து அவுட் எப்படி வருதுன்னு பாப்போமா. கண்டிப்பா இப்பயும் லாவா தாங்க. நாங்க டைப் ஏல இருந்து எப்படி போயிட்டு இருக்குன்னு பாக்குறோம். ஏன்னா டைப் ஏல அவனே 30 தானே கிளைம் பண்றான். ஆமா, டைப் சில தான் 65 வாட் வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்கான். ஸோ இப்போ நம்ம லாவா பிளேஸ்லேருந்து அடுத்து போக்கோ F6ல பார்க்குறோம். ஓகே, ஏங்க இந்த வேல்யூலாம் அப்போ 100% அக்யூரேட்டான்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லைங்க, ஒரு ரெஃபரன்ஸ்க்கு தான் எடுக்கிறோம். இன்னும் வேறு ஏதாவது சூப்பரான இந்த மாதிரி ஏதாவது ரீடர் இருக்குது அப்படின்னா சஜஸ்ட் பண்ணுங்க. பார்த்தீங்களா, இவன் யாரு, போக்கோ கிட்டத்தட்ட இவன் வந்து வாட்ஸ். ஆமாம், உண்மைதான், 18லேருந்து 20 வாட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆமாம், இது எப்படி ஒர்க் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுதுன்னா எய்தர் 20 வாட் பிடி அப்படி இல்லைன்னா 18 வாட் QC வேலை செய்கிற மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு. அடுத்து நம்ம பிக்சலில் போடுவோம், 30 வாட் ஃபுல் பொட்டன்ஷியலில் ஓடுதான்னு பார்ப்போம். போன தடவை 30 வாட்ஸ்க்கு மேலே போன கிங் அவன் தான். இப்போ நம்ம வந்து எடுத்துருக்கிறது பிக்சல் 9 Pro XL. ஓகே, நான் அப்படியே ரீடிங்க்கு போகிறேன். சார்ஜ் ஆகுது. ஸோ சேட். ஸோ ஆக மொத்தத்தில் USB Aல ஒன்றுத்தையும் பண்ண முடியல. எல்லாரும் Cக்கு ரொம்ப அடாப்ட் ஆகிட்டாங்க போல. ஸோ எல்லாரும் ஒரு சில வேல்யூஸ் பார்த்துருப்பீங்க. அது எங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்தது. இருந்தாலும் இதில் இருக்கிற எல்லாமே எக்ஸாக்டாக காட்டணும்னு நான் சொல்ல முடியாது. என்னடா, ஏன்னா எல்லாமே ஒரு காம்பனண்ட்டு யார்கிட்டேருந்து நம்ம வாங்கி பார்க்குறோம். எஸ், எக்ஸாக்டாக காட்டணும்லாம் சொல்ல முடியாது. பட் அதே சமயத்தில் டிஃப்ரென்சஸை வந்து எக்ஸாக்டாக பார்க்க முடிஞ்சிச்சு.
அது செமையாக இருந்ததுல, ஆச்சரியமா இருந்தது. சர்ட்டனா பார்க்க முடிஞ்சு தேர் ஆர் டிஃபரன்சஸ் அப்படின்னு. இந்த பையன் தான் என்ன ஆச்சரியப்படுத்திட்டான். பொசுக்குன்னு பிடியில் கனெக்ட் பண்ணதுமே டேரக்டா அவனோட பொட்டன்ஷியல் போயிட்டான். ஸோ இந்த கேன் சார்ஜர் வந்து சூப்பராக இருக்காது. இப்போ நீங்கள் லேப்டாப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபுல் 65 வாட்டே போகணும். ஆமாம், போகும். எனக்கு என்ன தெரியுமா ஷாக்கிங்காக இருக்குது, அவ்வளோ சூடாகல. அவ்வளோ ட்ரை பண்ணியும் சூடாகல. செம்ம ஃபாஸ்ட்டாகவும் இருக்குது கம்பேட்டபிள் டிவைசஸில், ரிலேபிளாகவும் இருக்குது. எனக்கு இப்போ ஒரே ஒரு டவுட் தான்டா, இது வந்து இப்போ எந்த விதத்தில் ரிலேபிளாக இருக்குன்னா எல்லா டிவைஸையும் ஒர்க் ஆன விதத்தில் ரிலேபிளாக இருக்குது. ஆனால் லைஃப் அப்படின்னு வரும்போது இப்போ நான் அதை சொல்ல முடியாது. எப்படியும் கண்டிப்பாக நான் மாட்டிடுவேன். எப்பயுமே நான் OnePlus யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் இல்லையா, அதுக்கு பதில் இதை மாட்டிடுவேன். அப்போ டெய்லி யூஸ் ஆகிட்டே தான் இருக்கும். மல்டிபிள் டிவைசஸ்க்கு நான் மாற்றி யூஸ் பண்ணிட்டே இருப்பேனா. ட்விட்டரில் ஃபாலோ பண்ணுங்க, இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்க. இந்த 2 இடத்துலையும் ரெகுலராக சிவபரணியோட அப்டேட்ஸ் வரும். அங்கே இதை பற்றின லேட்டஸ்ட் டீடைல்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அங்கே ஒரு கொஸ்டினை போடுங்க, தலைவர் சொல்லிட்டு போறாரு. ஸோ ஓவரால் இவ்வளோ நேரம் ப்ராடக்ட்டை பற்றி பார்த்தீங்கல்ல. ஸோ நீங்கள் ஏதாவது கேன் சார்ஜர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது எந்த பிராண்டு, எவ்வளோ வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஸ்டஃப் கூல் அதில் தான் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்துருப்போம். அண்ட் மோரோவர் ரொம்ப அஃபோர்டபுள் செக்மெண்ட்டில் கேன் சார்ஜர்ஸ் வந்ததே இல்லை. ஸோ CMF தரப்புலேருந்து ஓரளவுக்கு அஃபோர்டபுளாக மாறிச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். பட் இப்போ கோஸ்டார் இவங்க மூலமாக அது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா 1899 கிடைக்குது. ஸோ 1899 கிடைக்கிற இந்த 65 வாட் கேன் சார்ஜரை இன்னும் நீங்கள் ஆஃபரோட வாங்க முடியும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா கூப்பன் கோட் அமேசானில் யூஸ் பண்ணிக்கலாம். சிவா 65 கேன், SIVA 65 கேன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இதை பற்றி கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஆக்சுவலாக ஆல்ரெடி போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் ப்ராடக்ட் லிங்கையும் கூப்பன் கோடையும் லிங்க் பண்ணி வைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஓகேங்க, தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். வந்திருக்கோம் சிவபரணி, பார்க்கலாம். பாய்.